மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிட் 19 ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். அதாவது என்னென்னா இப்போ லைஃபோடைய ஆரிஜின் பற்றியும் நெக்ஸ்ட்டு லைஃபோடைய எவல்யூஷன் பற்றியும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அட் த எண்ட் ஆஃப் திஸ் லெசன் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ அபவுட் பிக் பேங் தியரி அண்ட் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸோடைய பிக் பேங் தியரி பற்றி நம்ம ரீட் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப். அதாவது என்னன்னா இப்போ ஆரிஜின் ஆஃப் லைஃபோடைய தியரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். டிஸ்கஸ் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் த பேசிஸ் ஆஃப் அவைலபிள் எவிடன்சஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எவிடன்சஸ், அதாவது அவைலபிள் எவிடன்சஸை யூஸ் பண்ணி எப்படி லைஃபோட எவல்யூஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ரிலேட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லமார்க் அண்ட் டார்வின் வித் எவல்யூஷன். அதாவது என்னென்னா இப்போ லமார்க் டார்வினோடைய எவல்யூஷனோடைய பிரின்சிபல் பற்றி நம்ம ரீட் பண்ண போகிறோம். நோ ஹவு வேரியேஷன் அக்கர்ஸ் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகேஷன். அதாவது என்னென்னா வேரியேஷன்னா என்ன, சிக்னிஃபிகன்ஸ் பற்றி, அதாவது வேரியேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி நம்ம ரீட் பண்ண போகிறோம். லிஸ்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோசைல் அண்ட் டெஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோசைலைசேஷன். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஃபோசைலோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃபோசைலைசேஷனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். Identify the plants of ethnobotanical importance. Realize about extraterrestrial life. Introduction. Living organisms possesses distinct characteristic, display organizational and functional unity, entail a mechanism of origin and evolution of diversity and maintain a balanced relationship with nature. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ லிவிங் ஆர்கானிசத்தில் என்னென்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலும் இப்போ என்னென்னா லிவிங் ஆர்கானிசத்துடைய ஃபங்க்ஷன் யூனிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன, அதாவது எப்படி லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது என்னென்னா லிவிங் ஆர்கானிசம் என்னன்னா நேச்சரோட என்னன்னா ரிலேஷன்ஷிப், அதாவது நேச்சரோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேலன்ஸ்டாக இருக்குது. மோஸ்ட் அஸ்பெக்ட் ஆஃப் எவல்யூஷன் இண்டிகேட் தட் த நாலேஜ் ஆஃப் த பாஸ்ட் ஹாஸ் பிகம் எசென்ஷியல் ஃபார் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரெசன்ட். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஃபாஸ்ட் லைஃபோடைய நாலேஜ் அதாவது என்னென்னா ஃபாஸ்ட் லைஃபோடைய நாலேஜிலிருந்து ப்ரெசன்ட் லைஃபோடைய நாலேஜை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லைஃப் சின்ஸ் இட்ஸ் பிகினிங் ஆன் எர்த் ஹேட் சேஞ்ச்டு த்ரோ டைம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எர்த், அதாவது எர்த்தில் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிகினிங்கில் இருக்கக்கூடிய லைஃப், அதாவது பிகினிங்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. த ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் கம்ப்ரஸஸ் அப் டு அஸ்பெக்ட். ஒன் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த லைஃப் ஆன் எர்த் அண்ட் த அதர் இஸ் மெக்கானிசம் இன்வால்வ் இன் த கிராஜுவல் சேஞ்சஸ் அண்ட் அடாப்டேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் த்ரோ டைம் விச் இஸ் known as the evolution of life. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ லைஃபோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 டைப்ஸாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எர்த்தில் லைஃப் எப்படி ஆரிஜின் ஆனிச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ லைஃப்பில் நிறைய வேரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் எர்த். இப்போ எர்த்தோடைய ஆரிஜின் பற்றி நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஆரிஜின் ஆஃப் லைஃப் இஸ் லிங்க்டு வித் த ஆரிஜின் ஆஃப் எர்த். இப்போ என்னென்னா லைஃபோடைய ஆரிஜின் நெக்ஸ்ட் என்னென்னா எர்த்தோடைய ஆரிஜினோட என்னென்னா ஜாயின் ஆகிருக்கு. த பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். இப்போ என்னென்னா ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் பற்றி நம்ம பிக் பேங் தியரியிலிருந்து ரீட் பண்ண முடியும். It proposes that the universe had an explosive beginning, Big Bang, and originated 15 billion years ago. அதாவது என்னன்னா இப்போ எர்த்து எப்போ அதாவது என்னன்னா எர்த்து எப்போ ஆரிஜின் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது பிக் பேங் தியரியிலிருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எர்த்து 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாலேயே எர்த்து உருவானது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். The universe compressed of stars, clouds of gas and dust which form the galaxies. அதாவது என்னன்னா இப்போ யூனிவர்ஸில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டார்ஸு, நெக்ஸ்ட்டு க்ளவுட்ஸு, அதாவது என்னென்னா க்ளவுட்ஸில் கேஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டஸ்ட்டு, இது எல்லாமே கம்பைன் ஆகி கேலக்ஸி ப்ரொடியூஸ் ஆகுது. த சோலார் சிஸ்டம் வாஸ் ப்ராபபிளி கிரியேட்டட் வென் த கேசியஸ் கிளவுட்ஸ் ஸ்டார்டட் டு கொலாப்ஸ் டியூ டு த ஃபோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஓன் கிராவிட்டி ஃபார்மிங் ஆட்டம்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ். அதாவது என்னென்னா இப்போ சோலார் சிஸ்டத்தில் கேசியஸ் கிளவுட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த கேசியஸ் கிளவுட்ஸ் என்னென்னா அதாவது என்னென்னா கிராவிட்டி, அதாவது ஓன் கிராவிட்டினால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேசியஸ் கிளவுட்ஸ் கொலாப்ஸ் ஆகி ஆட்டம்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது.
Atoms, dust grains and gaseous disk aggregated to form clumps and gave rise to planets. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆட்டம்ஸு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டஸ்ட் கிரைன்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி இப்போ வந்து என்னென்னா பிளானட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனது. திஸ் ஃபார்ம்ஸ் த சோலார் சிஸ்டம் ஆஃப் த மில்கி வே கேலக்ஸி. இப்போ வந்து என்னென்னா இந்த அதாவது என்னென்னா க்ளவுட்ஸில் இருக்கக்கூடிய இந்த கேஸஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆட்டம்ஸு நெக்ஸ்ட்டு டஸ்ட் கிரைன்ஸு பிளானட்ஸு நெக்ஸ்ட்டு சோலார் சிஸ்டம் இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுறோம். Earth was supposed to have been formed about 4.5 billion years back. அதாவது என்னன்னா சப்போஸ் வந்து என்னன்னா எர்த் வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைஃப் அப்பயர்டு 500 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த். அதாவது என்னன்னா இப்போ வந்து லைஃப் வந்து என்னன்னா எர்த் ஃபார்ம் ஆகி 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து லைஃப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நாம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.